என்னடா இவன் அப்போதுலேருந்து சாப்பிட்டே இருக்காளேன்னு உங்களுக்கு தோணும். அப்படி என்ன சாப்பிட்றேன், இந்த மாதிரி பாட்டில் வந்திருக்கே என்னவா இருக்கும் அப்படின்னு யோசிங்க. ஆக்சுவலாக வாயில் காலையாவே எடுத்து வாயில் வைக்க தான் தோணுது. ஆக்சுவலி இந்த பாயசம் இது வந்து ஒரு பாயசம். இந்த பாயசத்தோட பேர் வந்து பாலட பிரதமன். இது ஆக்சுவலாக கேரளாவில் ரொம்ப எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு பாயசம். ரெகுலராக எல்லா ஓணத்துக்கும் பண்ணுற ஒரு பாயசம். இது கூட போலி எல்லாம் வச்சு சாப்பிட்டா அல்டிமேட்டாக இருக்கும். எனக்கு இது யார் எனக்கு வந்து அனுப்புனா அப்படின்னா ஸ்ரீஜா நாயார் சேச்சி தான். ஒரு மாதமாக நான் வந்து ஸ்ரீஜா சேச்சிட்ட வந்துட்டு பாயசம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தேன். அவங்க குக் பண்ணுற ஃபுட்டெல்லாம் நிறைய சாப்பிட்ருக்கேன். ஸோ அது ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும். நேற்றுக்குமே எனக்கு அவங்க வீட்டில் தான் ஃபுட்டு வந்துச்சு. ஸோ இந்த பாயசம் வந்து வாவ் அப்படின்னு நம்ம டெய்லி சாப்பிட்டா அப்படியே ஒரு 50 கிலோ ஏறிடும். பட் டேஸ்ட்டு சான்ஸெல்லாம் ஒரே ஒரு மிஸ்ஸிங் போலி. அண்ட் நெக்ஸ்ட் டைம் நம்ம அதுவும் சேர்த்து போலி வந்து ஸ்ரீஜி சேச்சி வீட்லேயே பண்ணுவாங்க. ஸோ அதுவும் ஒரு வாட்டி நம்ம வந்து ட்ரை பண்ணலாம். ஃபைனலி இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. இந்த பாயசம் ஒரு மாதமாக சொல்லி இன்றைக்கி பண்ணியிருக்காங்க. எனக்கு எடுத்துகிட்டு வர வழியில் இங்கே வந்து மழை பெஞ்சு, சென்னையில் செம்ம மழை பெஞ்சு ரோடு ஃபுல்லாக தண்ணி வந்ததில் ரிட்டன் வீட்டுக்கு போயிட்டாங்க. அதுக்கப்புறமா ரேப்பிட்டோவில் பார்சல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இல்லையா, ஸோ அதில் எனக்கு ஆர்டர் கொடுத்து விட்டாங்க. ஸோ ஆக்சுவலாக சாப்பிட்டுட்டே இருக்கேன். இவ்வளோ வந்துச்சு, இவ்வளோ தான் இருக்குது. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களே பாருங்களேன், அதோட திக்னஸ் பாருங்களேன். போலியெல்லாம் இருந்துச்சுன்னா அல்டிமேட்டாக இருக்கும். நிஜமாவே ஸ்ரீஜேஷி தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. நெக்ஸ்ட் டைம் வந்து போலி கூட தாங்க. ஓகே, அவ்வளோ நானே ஃபுல்லாக சாப்பிட்றேன். நீங்கள் வந்து பார்த்துட்டே இருங்க. ஓகே.